ஆகஸ்ட் 23 வந்துட்டு வாஸ்து நாள் வருது. அதோடைய ஸ்பெஷல் என்ன சார்? வாஸ்து நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வாஸ்து பகவான் வந்து மாசத்துல ஒரு நாள் விழிக்கிறார். கார்னர் மாசம்னு சொல்லக்கூடிய 4 மாசம். அதாவது ஆனி மாசம், புரட்டாசி மாசம், மார்கழி மாசம், பங்குனி மாசம், இந்த 4 மாதம் தவிர மீதி 8 மாதங்கள்ல வாஸ்து பகவான் தன்னுடைய விழிப்பை செய்கிறார். அப்படி செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் அவர் வந்து விழிக்கிறார். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் விழிச்சு அவர் வந்து எந்திரிக்கிறது, பல் தேய்க்கிறது, ஸ்நானம் பண்ணுறது, சாப்பிட்றது, போஜனம் பண்ணுறது, இப்படி 18 நிமிஷங்களாக அதை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் தாம்பூலம் தரிக்கிறது, போஜனம் பண்ணுறதுங்கிற அந்த 2 டைம், போஜன தாம்பூலம், இந்த 2 டைமில் வாஸ்து முகூர்த்தம் பூமி பூஜை போடும்போது அந்த கட்டடங்கள் ரொம்ப சிறப்பாக, மேன்மையாக, தீர்க்கமாக, நல்ல திருப்திகரமாக வர்றது அப்படின்னு சாசனம் சொல்கிறது. ஸோ இந்த மாதத்தில் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 21 நாழிகை அளவில் அந்த வாஸ்து பகவானானவர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விழிக்கிறார். அப்போ இந்தியா டைமில் பார்த்தீங்கன்னா 2 மணி 24 நிமிஷத்துக்கு விழிக்கிறார். அப்போ அந்த போஜன தாம்பூலம் அப்படிங்கிற டைம் எப்போ வருது அப்படின்னா 3 மணி 28 நிமிஷத்துலேருந்து 4 மணி 5 நிமிடம் வரலையும் அந்த போஜன தாம்பூலம் அப்படிங்கிறது வருது. ஒரு டென்டேட்டிவாக நீங்கள் ஒரு எடுத்துக்கணும்னா 3:30 மணியிலிருந்து 4 மணி 5 நிமிடம் வரை இந்த டைம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் மனைகளை முகூர்த்தம் பண்ணுறது நல்லது. இந்த ஆடி ஆவணி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் வந்து கிழக்கு பார்த்த வாசலில் முகூர்த்தம் பண்ணுறது, கிழக்கு பார்த்த வாயில்கள், தலைவாயிலை நிர்ணயம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த மாதத்தில் எல்லா தலைவாயில்களை உடையவருமே முகூர்த்தம் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கிழக்கு பார்த்த வாசலுக்கு இந்த ஆவணி மாதம் முகூர்த்தம் பண்ணுறது, ஆவணி மாதம் வாசல் நிர்ணயம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய யோகத்தை தரும். இதுதான் இந்த வாஸ்து நாளுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த மாதம் இது வந்துட்டு ஆகஸ்ட் 26 வந்துட்டு ஹைகிரீவ ஜெயந்தி வருது சார். அதோட ஸ்பெஷல்லாம் என்னது? அதாவது ஓணம் பண்டிகை, ஆவணி திருவோணம் தான் ஹயகிரீவ ஜெயந்தி அப்படின்னு நம்ம குறிப்பிடப்படுகிறது. அந்த ஆவணி திருவோணத்தில் தான் மகாபலி சக்கரவர்த்திக்கு பெருமாள் திருவுருள் காட்டிய நாள். ஸோ அது அன்றைக்கே வந்து ஹயகிரீவ ஜெயந்தி. ஹயகிரீவர் அப்படிங்கிறது பெருமாளுடைய கல்வி கடவுள்னு சொல்கிறது. அவரை பெருமாளுடைய ஒரு அம்சம். குதிரை முகத்தோடு மகாலட்சுமியை மார்பில் வச்சுட்டு இருக்கிறவர் தான் ஹயகிரீவர். ஸோ ஆவணி மாத திருவோணம் அவருடைய ஜெயந்தியாக வருஷம் கொண்டாடப்படுகிறது. அவர் கல்வி கடவுளாக இருக்கிறதுனால இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவ செல்வங்கள், குழந்தைகள் அதெல்லாம் அன்னைக்கு வந்து அவரை போய் உங்களுக்கு அருகாமையில் இருக்க எங்கள் ஹயகிரீவருடைய கோயில் இருக்குது, திருவகந்திபுரத்தில் இருக்குது, கடலூர் மாவட்டத்தில் திருவகந்திபுரத்தில் இருக்குது. இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் செட்டி புண்ணியம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. எல்லா பெரிய பெருமாளுடைய சன்னதிலையுமே இந்த ஹயகிரீவருடைய வடிவம் இருக்கும். அங்கே போயிட்டு அன்றைக்கி அபிஷேகங்கள் பண்ணுறது, ஆராதனைகள் பண்ணுறது. அவருக்கு ஏலக்காய் மாலைன்னா ரொம்ப பிரியம். அந்த ஏலக்காய் மாலையை வந்து நல்லா கோத்து கொண்டு போயிட்டு குழந்தைகளுடைய கையாலேயே அதை கோர்க்க சொல்லி கொண்டு போய் சேர்க்கிறது. உங்களுடைய பேனாக்கள், புத்தகங்கள் அதெல்லாம் அவருடைய முன்னாடி வச்சு ஒரு வழிபாடு பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது குழந்தையினுடைய ஞாபக சக்தி திறன் பன்மடங்காக பெருகும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட ஒரு நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய சூழல் வந்து இந்த ஹயகிரீவ ஜெயந்தியில் ஹயகிரீவரை வழிபாடு படுறதுனால உருவாகும். அவருடைய மந்திரம் ரொம்ப சிம்பிளான மந்திரம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் உபாஸ்மகேன்னு அவருடைய மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம். இதை குழந்தைங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 2 முறை அதை எழுத சொல்லலாம், படிக்க சொல்லலாம். அப்படி சொல்கிறது வழியாக அவங்களுடைய நினைவாற்றல் ரொம்ப பலமாக பெருகும். இதுதான் திருவோணத்தில் வரக்கூடிய ஹயகிரீவருடைய மிகப்பெரிய சிறப்பு. வாழ்க வளமுடன்.